பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி ரொம்ப மெகா குரு பெயர்ச்சி, எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற குரு பெயர்ச்சி. இதற்கு பல காரணங்கள் உண்டு. குரு என்பவரே முழு சுபகிரகம். அவருடைய பெயர்ச்சி பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஏற்கனவே நடந்திருக்கிற சனி பெயர்ச்சிக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனும் உண்டு. ஆகவே இந்த குரு பெயர்ச்சி பலரின் வாழ்வில் மிக நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியது. ஆமாம் மேடம், இப்படி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ஜோதிடத்தை கிண்டல் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, இது உனக்கு அப்படியே கொட்டும் கொட்ட போகிறதுன்னு சொல்கிறாங்க, என்னத்தை கீழ்ச்சிது, எனக்கு ஒன்றும் நடக்கலை, எங்கள் ராசிக்கு ஒன்றும் நடக்கலை, நான் பலர் சொல்லி கேட்டிருக்கேன். இந்த வருடம் நடக்கவிருக்கிற குரு பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. இதை பற்றி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதற்கு காரணம், குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருகிறார். இத்தனை நாளும் மிதுன ராசியில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் மே மாதம் 26ஆம் தேதி 11 மணிக்கு கடகராசிக்கு வருகிறார். அதாவது ஜெமினி டு கேன்சர். கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானின் உச்ச வீடு. அவருடைய பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய, அவருடைய மிகச்சிறந்த, அவருடைய ஃபுல் பவர் இருக்கக்கூடிய ஒரு வீடு கடகராசி. காரணம், அதில் அவர் எக்ஸால்ட்டடாக இருப்பார். அவருடைய முழு வீச்சில் நன்மைகளை கொடுக்க போகிறார். பொதுவாகவே குரு தன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்வார்னா, 12 ராசிகளிலும் உள்ளவர்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தை பெரிய, அதாவது அத்தனை நாளும் குறைகள் கஷ்டங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். வேலை இருக்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே. பொதுவில் 12 ராசிகளுக்கும் நல்ல பலன் இருக்கும். ப்ளஸ் இந்த வாட்டி குரு பெயர்ச்சி சனியை பார்க்கவிருக்கிறார். சனி ஏற்கனவே சனி பெயர்ச்சி ஆயிருந்துச்சு இல்லை, அந்த சனியை பார்க்கறதுனால சனியுடைய எஃபெக்ட் கொஞ்சம் மெல்லோ டவுன் ஆகும். அவருடைய அன்பு நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். சனி பகவானுடைய சாஃப்ட்னஸ் அதிகமாகி நமக்கு நன்மைகள் கிடைக்க உள்ளன. இந்த குரு பெயர்ச்சி பொதுவாகவே எல்லா ராசிக்கும் நல்லா தான் இருக்கும். அப்படின்னாலும் சில வெர்ஷன்ஸ் பிரகாரம் ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சின்றாங்க. பரவாயில்ல, மே 26 எப்படியானாலும் கொஞ்சம் முன்னாலேருந்தே இப்போலேருந்தே நமக்கு எஃபெக்ட் கிடைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த குரு இதே கடகராசியில் கொஞ்சம் லாங் ஸ்டே பண்ணவிருக்கிறார். ஒரு வருஷம்தான் எப்போவுமே குரு ஒரு ராசியில் இருப்பார். இந்த வருஷம் நமக்கு அதிர்ஷ்டம் ஜூன் மாத எண்டு வரைக்கும், 2027ஆம் வருடம் ஜூன் மாத கடைசி வரைக்கும் இந்த கடகராசியில் இருந்து நம்ம எல்லோருக்கும் நன்மைகளை செய்துட்டு தான் அவர் கிளம்ப போகிறாரு. இந்த கடகம், இந்த கடகத்தில் வந்திருக்கும் குரு பகவான் நம்ம எல்லா ராசிக்கும் நன்மை தரும் எல்லாம் சொன்னேன். ஆனால் சில ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக நன்மையை தரப்போகுது. கன்னிராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு குரு வருகிறார். அதனால் ரொம்ப பெரிய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதனால் லாபஸ்தானம் 11ங்கிறது. விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு வருகிறார். அதனால் ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மகர ராசிக்கு நேர 7ல் குரு மகர ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார், அப்புறம் மீன ராசியை பார்க்குறார். மீனராசியில் இருக்கிற சனி பகவான் இருக்கார். அவருடைய கடுமைகளை இவர் குறைக்கப் போகிறார். ஆக நிறைய மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டில் தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் வரதுனால மிதுன ராசிக்கு நன்மை செய்ய வருகிறார். வாட் நாட். அப்போது உங்கள் வீட்டில் இந்த 4-5 ராசியில் யாராவது நிச்சயமாக இருந்தே தீர்வாங்க இல்லையா? அதனால் குடும்பத்துக்கே நன்மைகள்லாம் விளைய போகுது. ஆக இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ குறிப்பாக பார்க்கலாமா? மகர ராசி, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மிகச்சிறந்த பலனை அடைய போகிற சில ராசிகளில் ஒன்று மகர ராசி. இந்த குரு பயிற்சி அவ்வளோ பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு மகர ராசிக்கு. மகர ராசிக்கு நேர் எதிர்க்க, அதாவது 7ஆம் வீட்டில் குரு வந்திருக்கார். அது ஒரு அருமையான ஆஸ்பெக்ட். அந்த குரு எக்ஸால்ட்டடாக உச்சமான குருவாக இருக்கார் அப்படின்னும் நான் சொல்லிட்டேன். இந்த குரு உங்களுடைய மகர ராசியை நேராக பார்க்கிறார். இதுதான் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதை விட பெரிய ப்ளஸ் பாயிண்ட், மகர ராசிக்கு 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இந்த 11ஆம் வீடுங்கிறது அவ்வளோ நல்ல இடம். அதோட குரு உங்களுடைய 3ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இப்போ இதோட பலன்கள் என்ன? உங்களுக்கு நேர் எதிர்க்க 7ஆம் வீட்டுக்கு குரு வந்திருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு லாபம் அள்ளும் பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்ட்னரோட கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பொல்லாதவராக இருந்த பார்ட்னர் கூட நல்லவராக ஆகிடுவார். நாட் ஓன்லி பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னரும் அப்படித்தான். இப்போது உங்களுடைய ராசியே
குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பலவித நன்மைகள் வரும். மனசுல நல்ல எண்ணங்கள் வரும். நல்ல செயல்கள செய்வீங்க. அதன் மூலமா சில நன்மைகள அடைவீங்க. பாராட்டு, புகழ் எல்லாம் கிடைக்கும். நல்லவர்களுடைய அசோசியேஷன் கிடைக்கும். மகான்களோட தரிசனம் கிடைக்கும். மகான்களின் ஆசி கிடைக்கும். குரு அடுத்து உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்கிறார். ஏற்கனவே 3ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் இருக்கும் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அவருடைய இயல்பு ரொம்ப மென்மையாகும். 3ஆம் வீடு சகோதரர்களை குறிக்கும் வீடு. சகோதரர்களோடு உங்களுக்கு இருந்த பிணக்கு, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இது எல்லாமும் காணாமலே போயிடும். சகோதரருக்கும் உங்களுக்கும் நல்லுறவு வரும். அவர்களால் உங்களுக்கும், உங்களால் அவர்களுக்கும் பெரிய நன்மைகள் வரும். சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாமே மூத்த சகோதரி, இளைய சகோதரி யாராக இருந்தாலும் உங்களுடைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸோட உங்களுக்கு ஒரு நல்ல ரேப்போ வரும். அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற நீங்கள் உதவி செய்வீங்க. உங்களுடைய கல்விக்கோ, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கோ, உங்களோட தொழிலையோ, உங்களுடைய எந்த விஷயத்துலையும் அவர்களோட உதவி இருக்கும். ஒரு மாரல் சப்போர்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு சகோதரர்களால். அதனால் இந்த வாட்டி மகர ராசிக்கு வந்திருக்கிற குரு பயிற்சி பல வகைகளில், எல்லா வகைகளுமே நிறைய நன்மைகள் செய்ய போகிறது. அதனால் பணம் நிறைய வரும், சுபிட்சங்கள் நிறையும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். யார் கண்டது, நீங்கள் கல்யாணத்துக்கு காத்துட்ருக்கிறவர்னா உங்களுக்கே கூட திருமணம் நடக்க சான்ஸ் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு நேராக உங்களுக்கே குரு பார்வை வருது. உங்களுக்கு நேர் 7ஆம் வீட்டில் திருமணத்தை குறிக்கும் வீட்டில், மனைவி கணவரை குறிக்கும் வீட்டில் குரு உட்காந்துருக்காங்கிறதுனால எல்லா வகையிலையும் நன்மைகள் தான் நடக்கும். எனவே ஆல் தி பெஸ்ட். உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி ரொம்ப நல்ல முறையில் தான் இருக்குது. நல்ல பலன்களை தான் தரப்போகிறது. பார்வை நல்லா இருக்குது. இருக்கும் இடம் எந்த வகையிலையாவது நல்லா இருக்குது என்றாலும் கூட குருவுக்கான பரிகாரங்களை செய்தோம்னா இன்னும் அந்த பலன்கள் என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். ஒரு பூஸ்டர் டோஸ் மாதிரி. நம்ம உங்களால் என்னென்ன பரிகாரங்கள் இதில் செய்ய முடியுமோ அல்லது எல்லாத்தையுமே செய்ய முடியும்னா ரொம்பவே நல்லது. வியாழக்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றலாம். 3 நெய் விளக்குகள் நவகிரக சன்னதியில் ஏற்றலாம். அந்த 3 வாரம் 3 சுமங்கலிகளுக்கு வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் பூ, மஞ்சள் பழம், ஒரு ₹30 தட்சிணை வச்சு கொடுக்கலாம். மஞ்சள் பொருட்கள் தட்சிணையாக வச்சு கொடுக்கலாம். அந்த காலத்தில் தங்கம் வச்சு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு கட்டுப்படியாகணும் அதையும் தான் செய்யலாம். ப்ளஸ் குரு ஸ்தானத்தில் உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா, டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அப்படிப்பட்டவங்களுக்கு வியாழக்கிழமைகளில் மரியாதைகள் செய்யலாம். உங்கள் குழந்தைகள் படிக்கிற பள்ளியில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு மனசுக்கு தோணினவங்களுக்கு ஏதேனும் வகையில் கிஃப்ட்டு கொடுக்க முடியும்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்க தோணினால் செய்யலாம். அடுத்தது தக்ஷணாமூர்த்தி, குருவாயூரப்பன், மகாபெரிவா, ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா இவங்க எல்லாருமே, ஜிஆர் சுவாமி, உங்களுடைய ஆச்சாரியன், நீங்கள் குருஜின்னு கூப்பிடக்கூடியவா யாராக இருந்தாலும் அவர்கள் குருஸ்தானம் தான், குரு பகவானுக்கான பிரதிநிதிகள் தான். அதனால் அவர்கள் எல்லாம் வணங்கி நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த கடவுளர்களுக்கு அந்த கோவில்களுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றலாம். மஞ்சள் நிற பிரசாதம் கொடுக்கலாம். பாபா கோயிலில் 30 லட்டு கொடுக்கலாம் வியாழக்கிழமைகளில். எந்த வியாழக்கிழமை முடியுமோ கொடுக்கலாம். அந்த லட்டு மஞ்சள் நிறமாக இருக்க மாதிரி பார்த்து கொடுங்க. சிலது கேசரி பவுடர் போட்டு ரெட் கலராக பண்ணியிருப்பாங்க. முடியுமான ஆலங்குடி போயிட்டு வரலாம், குருவாயூருக்கே போயிட்டு வரலாம். ஸோ இது மாதிரியான அப்புறம் குரு பகவான் சன்னதியில் வியாழக்கிழமைகளில் எந்தெந்த வியாழக்கிழமை முடியுமோ அந்தந்த வியாழக்கிழமைகளில் கருப்பு கொண்டக்கடலை, சில பேர் மஞ்சள் அந்த சன்னா இருக்கு இல்லையா, கபூலி சன்னா அது கொடுப்பாங்க. அது இல்லை, கருப்பு கொண்டக்கடலை கொடுத்தீங்கன்னாக்கா அதுதான் குரு பகவானுடைய ரியலான பிரீத்தி. அதனால் கருப்பு கொண்டக்கடலை கொடுக்கலாம். அப்புறம் குரு பகவானுடைய ஸ்லோகங்கள், வெறும் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இப்படி சொன்னாலுமே நமக்கு பெரும் பலன் கிடைக்கும். உங்களுக்கு குரு சம்மந்தப்பட்ட அஷ்டோத்திரங்கள் தெரியும்னாலோ, குரு கீதா மாதிரியான ஸ்லோகங்கள் தெரியும்னாலோ யூ ஆர் வெல்கம் டு டூ இட். அப்புறம் குரு ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா, ஆலங்குடி போகலாம். 21 நெய்விளக்கு ஏற்றி 12 பிரதட்சணங்கள் செய்யலாம். ஷிரடி போயிட்டு வரலாம். ராமானுஜர் சந்நிதிக்கு போகலாம். இது போன்ற குரு எல்லாம் வணங்கிட்டே இருக்கிறதுனால குரு உங்களுக்கு அளிக்கக்கூடிய பலன்கள் இன்னுமே ரொம்ப அபரிமிதமாக கிடைக்கும். குலதெய்வத்தை வணங்குங்கள். உங்கள் குலத்தில் இருக்கும் பித்ருக்களையும் வணங்குங்கள். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. குட் லக், ஆல் தி பெஸ்ட்.